வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 6/2/2025 இன்றைக்கு கார்னியா ப்ளஸ். இந்த கார்னியா ப்ளஸில் ட்ரா நம்பர் 559. இந்த 559 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுன்னு பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கில் நம்ம இந்த வார கணக்கு எடுத்துப்போம். இந்த வார கணக்கில்னு பார்த்தா செய்பொடுக்கு 07 அப்படின்னு இறங்கியிருக்கு. இந்த 07 அப்படிங்கிறதுக்கு இதில் மீண்டும் 7 வரணும். ஓகேங்களா? இதில் மீண்டும் 7 இருக்குது. அதே போல் இதுக்கு ஒரு பவர் 5 இருக்குது. இந்த செய்பொடுக்கு மட்டும் அதே போல் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள் 6 5 அப்படின்னு இறங்கியிருக்கு பி பொடுக்கு. அடுத்தது வரிசலாக வரும்போது நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் இறங்கணும். ஓகேங்களா? இதில் 4 இருக்குது. அடுத்தது ஏ பொடுக்கு பார்க்கும்போது 4 8 அப்படின்னு இறங்கியிருக்கு. அடுத்தது இதில் வரிசலாக அதுபோல் அமையலை. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கும்போது 0 வரணும். அதுபோல் செக் பண்ணும்போது 0 அது மாதிரி வரிசலாக 3வது நாள் வரலை. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் எடுக்கிறோம். ஓகேங்களா? 8 4 அப்படின்னு இறங்கியிருக்கு. 8 4 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 2 இருக்குது. அதே போல் பி பொடுக்கு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 5 6 அப்படின்னு இறங்கியிருக்கு வரிசலாக. இந்த கணக்கில் 7 இருக்குது. பி பொடுக்கு 7 வருது. இதில் சி பொடுக்கு பார்க்கும்போது 4 0ன்னு இறங்கியிருக்கு. 4 0 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 1 1 வரும். சி பொடுக்கு இதுக்கு ஒரு 1 இருக்குது. டோட்டலாக இது சி பொடுக்கு மட்டும் உள்ளது 7 5 1. ஓகேங்களா? இந்த அமைப்பில் அப்படியே இருக்குது. இதில் அடுத்தது ஒரு கணக்கு பார்க்கும்போது அடுத்தடுத்து வந்த கணக்கு இதை பாருங்கள். இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு தான். இதில் 708 அடுத்தது 646. இந்த கடைசியில் நமக்கு ஏபிசிக்கு 3க்கும் ஒரு அமைப்பு இதில் வரணும். இந்த கணக்கு பார்க்கும்போது ஏ போடுக்கு இங்கே பாருங்கள் 7 6. அடுத்தது இது வரிசலாக வரும்போது 5ங்கிற நம்பர் இருக்குது. அந்த 5 நமக்கு ஏ போடுக்கு இருக்குது. அடுத்தது இது பி பொடுக்கு 0 4. இந்த வரிசையில் 1 அப்படிங்கிற நம்பர் வரணும். 1 அடுத்தது மீண்டும் 4 அல்லது 6 8 அப்படிங்கிற எக்கச்சக்கம் நம்பர் இந்த பி பொடுக்கு வரும். ஓகேங்களா? இந்த பி பொடுக்கு பார்க்கும்போது டோட்டலாக அது போல் வருது. இதில் 4 6 8 அப்படிங்கிற ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் சி பொடுக்கு பார்த்தோம்னா 8 6ன்னு இறங்கியிருக்கு பாருங்கள். 8 6 அடுத்தது 4 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு 4 ஒரு அமைப்பு. சி பொடுக்கு மட்டும் 4 8 6 அப்படிங்கும்போது 4 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த வரிசையில் 44 அப்படிங்கிறது டபுள்ஸும் வரலாம். டோட்டலாகவே டபுள்ஸுங்கிறதுக்கு இதில் அமைப்பில் இருக்குது. உங்களோட கணக்கில் வந்ததுன்னா இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? அதே போல் இப்போ நான் இந்த கொடுத்த நம்பரில் 708 646 அப்படிங்கிற கணக்கில் உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்கில் இதில் 44 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே போல் 514 564 584. ஓகேங்களா? டோட்டலாக இந்த ஒரு அமைப்புக்கு மட்டுமே நமக்கு 4 நம்பர் வருது. செய்பொடுக்கு 4 உள்ளது. ஓகேங்களா? டோட்டலாக 4ங்கிறது இதில் எப்படி வேணாலும் வரலாம். டபுள்ஸ்லேயும் 4 இருக்குது. ஓகேங்களா? இந்த கணக்கில்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக 4 நம்பர். ஓகேங்களா? இதில் செய்பொடுக்கு உள்ள நம்பரையும் தனியாக கொடுத்துட்ருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணக்கில் என்ன வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வார கணக்குலையும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் நமக்கு என்ன வருதுங்கிறதையும் பார்த்தலாம். இங்கே பாருங்கள் 2ங்கிறது நமக்கு ஏ பொடுக்கு இருக்குது. ஓகேங்களா? 2 இதில் 1ங்கிறது நம்ம இதில் கொடுத்துருக்கோம் 41 அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். இதில் 4 0 அப்படிங்கிறதுக்கு 1 இருக்குது. ஓகேங்களா? இதில் 271 அப்படிங்கிற நம்பரும் கொடுக்குறேன். இதில் 2 நம்பர் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில். ஏன்னா இது பி பொடுக்கு பார்க்கும்போது 5 6 அப்படிங்கும்போது 7 இருக்குது. இந்த 7 அடுத்தது
இந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு 6 5 அப்படிங்கும்போது வருஷலாக வரும்போதும் இந்த கணக்குக்கு வராதுன்னு நினச்சோம். ஆனால் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் எடுக்கும்போது அப்படியே உள்ளேருந்து இந்த கணக்குக்கு வரும்போது இதில் வந்து நமக்கு 4 இருக்குது. ஓகேங்களா? அதனால் 71 41 அப்படிங்கிற கணக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 1 உள்ளது, 2 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்த கணக்கு பார்க்கும்போது அதே போல் தான் 7. இந்த கணக்குக்கு சி போர்டுக்கு 7 இருக்குது. அதுலேயும் ஏ போர்டுக்கு 2 கொடுக்குறேன். அதில் 77. ஓகேங்களா? 77 இந்த கணக்குக்கு 271 அப்படிங்கிற கணக்கு இதில் இருக்குது. அதே போல் 77ன்னு இருக்குது. இதில் சிங்கிள் நம்பர் வந்ததுன்னா இதில் 247 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அதே போல் 245. ஓகேங்களா? இந்த கணக்குன்னு பார்க்கும்போது இதை எடுத்துருவோம். இது முன்னாடியே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த கணக்கில் இதை வந்து 275 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? 12 வந்தால் பி போர்டுக்கு 7 இருக்குது, சி போர்டுக்கு 5 இருக்குது, 7 இருக்குது. அதனால் 12 வந்தால் 75 அப்படின்னு கூட வரலாம். ஓகேங்களா? அந்த கணக்குக்கு 275 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாகவே இதில் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணக்கில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? டோட்டலாக இன்றைய கணக்கில்னு ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களோட கணக்கில் எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு பரட்டி வைக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கணக்கில் அப்படியே கொடுத்துருக்கேன். வந்த அமைப்புக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இதில் பரட்டி கொடுத்தது ஒரு 45 75 அப்படிங்கிற மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேறு எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களோட கணக்கில் என்ன வருதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.